இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் அஸ்யூம் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2 ஸ்விட்ச் அஸ்யூம் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்ட், ஸ்டாப் அப்படின்னு 2 ஸ்விட்ச் அண்ட் தென் ஒரே ஒரு லேம்பை வந்து யூஸ் பண்ண போகிறேன். லேம்புன்றத அவுட்புட். இந்த 2 இன்புட்டை வச்சு எப்படி இந்த அவுட்புட்டை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கான பேசிக் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்க பிஎல்சி என்ன? எஸ்எக்ஸ் பிஎல்சி. அதான் அது ஒரு பிஎல்சியோட மாடல். ஒவ்வொரு பிஎல்சியை பேஸ் பண்ணி நம்ம இன்புட்க்கு கொடுக்கக்கூடிய வேர்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா x0 y0ன்னு கொடுப்போம். பட் ஒரு சில பிஎல்சிக்கு x0.0 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரிஜிஸ்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது இந்த பிஎல்சிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, உங்களோட லெஃப்ட் சைடில். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே, ஸோ நான் இங்கே எப்படி இருக்குது, என்னோட பைட் ரிஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் பைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 8 பிட்டு ஜாயின் பண்ணது தான் ஒரு பைட். 0 1 2 3 4 5 6 7. ஸோ 0லேருந்து 7னா 8 பிட் ஜாயின் பண்ணது ஒரு பைட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைட்னா என்ன, பிட்னா என்ன, வேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், டபுள் வேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், ஃப்ளோட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இன்டிஜர்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்புட் அப்படின்னா எக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் அப்படின்னா ஒய் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்புட் அது இன்புட்டில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 0ல் ஆரம்பித்தா 7ல் கம்ப்ளீட் ஆகிடும். அகைன் 8ன்னு ஸ்டார்ட் ஆகாது, 10ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அவுட்புட்லேயும் அப்படி தான் இருக்கும். அவுட்புட் வந்து நம்ம அவுட்புட் லேம்ப்பு, மோட்டரு, இதுக்கு பஸர், இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். எம்னா என்னென்னா, எம் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க எம் ரிஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக மெமரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெமரி அப்படின்னா என்ன, டம்மி மெமரி, அதர்வைஸ் மெயின் மெமரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெமரி அப்படின்னா என்னென்னா, மேக்ஸ் நம்ம படிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 - 9 அப்படின்னு நமக்கு ஒரு சம் இருக்குது அப்படின்னா, ஓகே இந்த 2லேருந்து 1 பாரோ வாங்கி அதை 14 ரிமெம்பர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா. அந்த 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் தான் இருக்கும். 14 அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிப்போம். லைக்வைஸ் நான் இப்போ ஒரு புஷ் பட்டனை போட்டு ஆன் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ ஒரு லேம்ப்பு புஷ் பட்டன் போட்டு ஆன் பண்ணால் அது வந்து லேம்ப் எரியிற வரும், நான் புஷ் பட்டனை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த டிஃபால்ட்டாக ஒரு மெமரி ஆன் ஆகிடணும். இந்த மெமரி எப்போல்லாம் ஆனில் இருக்கோ அப்போல்லாம் இந்த லேம்ப் ஆனில் இருக்கணும். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மெமரி யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் இந்த எம் ரிஜிஸ்டர் செகண்டாக இதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹெச்எம்ஐக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் டி ரிஜிஸ்டர்ஸ். இந்த டி ரிஜிஸ்டர் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டி ரிஜிஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ பிஎல்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக ஒரு மீனிங் இருக்குது. இந்த எம் ரிஜிஸ்டருக்கும் டி ரிஜிஸ்டர்ஸ்க்கும் ஒரு சில டி ரிஜிஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் D1000, D1001 அந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ்க்கு டிஃபால்ட்டாக ஒரு சில மீனிங் இருக்கும். ஆல்வேஸ் ஆன், அனலாக் கன்வர்ஷன், ஸோ வந்து கிளாக் பல்ஸ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுற சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். லைக்வைஸ் எம் ரிஜிஸ்டருக்கும் டிஃபால்ட்டாக இருக்குது. காமனாக D0லேருந்து இப்போ நம்ம எத்தனை இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி இந்த டி ரிஜிஸ்டர்ஸ் ஃபில் பண்ணுவோம். இந்த டி ரிஜிஸ்டர்ஸ் எப்போல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பிஎல்சி யூஸ் பண்ணுறோம், பட் இது கூட கம்பைன் பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்சி அண்ட் லேப்யூ கம்பைன் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற டைமில், ஸோ நம்ம வந்து பிஎல்சியில் x0 y0ன்னு கொடுத்துருப்போம். அதே லேப்யூக்கு கொடுக்க முடியாது. லேப்யூவில் வந்து ஒரே ஒரு ரிஜிஸ்டர் தான் ஜாயின் பண்ணுவாங்க, டி அப்படின்ற ரிஜிஸ்டர் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டியிலேருந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 2 பைட்டு 3 பைட்டு அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. ஸோ அதை டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிக்கும். 0லேருந்து 7 வரலும், அகைன் 10லேருந்து 17 வரலும் அப்படின்லாம் ஸ்ப்ளிட் பண்ணாது. ஸோ நீங்கள் இன்புட் வந்து எத்தனை இன்புட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி ஓகே நான் D0லேருந்து D100 வரலும் இன்புட்டாக வச்சுக்கிறேன், D101லேருந்து D201 வரலும் நான் அவுட்புட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த டி ரிஜிஸ்டர் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இதோட டிஃபால்ட்டாக ஒரு சில மீனிங் இருக்குது, இதுவே அஸ்யூம் பண்ணிக்கணும்னு சொன்ன தெரியுமா, அதெல்லாம் நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா இந்த யூஸ்டு டிவைஸ் கமாண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டி எம்முக்கெலாம் வந்து என்ன மீனிங் இருக்குது, இது எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஎல்சிக்கும் காமனான கிடையாது, ஒரு சில பிஎல்சிக்கு டிஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா?
இப்போ நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன சொன்னேன், 2 இன்புட் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு அவுட்புட் யூஸ் பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? இப்போ நான் இன்புட்லாம் எதில் போடணும், அவுட்புட்லாம் என்ன சிம்பிளில் போடணும், நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறது லேடரில் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ப்ரோக்ராம். அது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த லேடரில் N1னா என்ன, NCனா என்ன, காயில்னா என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இங்கே டாப்பில் இருக்க தெரியுமா, கான்டாக்ட், NO NC இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அவுட்புட்டை காயில்னு சொல்லுவாங்க. அவுட்புட்க்கு வந்து ஒரே ஒரு சிம்பிள் தான், ஜஸ்ட் ஒரு கர்வ் பிரேசஸ் மாதிரி, சி டைப் பிரேசஸ் மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, இன்புட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா NO NC இது 2 இருக்குது. இது இல்லாமல் ரைசிங் இருக்குது அண்ட் தென் ஃபாலிங் இருக்குது. இந்த 4 நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் வேல்யூவே கொண்டு வந்து நம்ம இன்புட்டை அசியூம் பண்ணிக்கலாம். பட் ஒரு இன்புட்டை அவுட்புட்டாக சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், எனக்கு ஒரு மோட்ரு ஸ்டார்ட் ஆகணும். மோட்ரு ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ரோபோட் ஒர்க் ஆகணும், பிக் அண்ட் பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. அப்போ என்ன, ஒரு மோட்டருன்றது ஒரு அவுட்புட்டாகவும் ஆக்ட் ஆகுது, அதே மோட்டர் ஒரு இன்புட்டாகவும் ஆக்ட் ஆகுது. இதுதான் பிஎல்சியோட லாஜிக். ஓகேவா? ஆனால் ஸ்விட்சை எடுத்துகிட்டு போய் நான் அவுட்புட்டில் கொடுக்க முடியாது. ஓகே, இந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்காக பேஸ் பண்ணுறப்ப. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு NO NC போடலாமா. ஸோ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவை இப்போது நான் இங்கே வந்து இது என்னது, நார்மலி ஓப்பன். ஓகேவா? நார்மலி ஓப்பன்னா என்ன, நான் எப்பப்பெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் அந்த லைனில் பவர் சப்ளை எனக்கு ட்ராவல் ஆகும். அது பேர் தான் நார்மலி ஓப்பன். ஓகே, அகைன் நான் இப்போ எனக்கு ஒரு நார்மலி க்ளோஸ் ட்ராப் பண்ணணும். ஆனால் இங்கே NO தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நார்மலி ஓப்பன் தான் போட்டிருக்கேன். இது எப்படி நார்மலி க்ளோஸாக நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலி க்ளோஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட். இது இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஸோ அது என்ன 2 அப்படின்னா, ஸோ இங்கே ரைசிங் ஏஜ் அண்ட் தென் ஃபாலிங் ஏஜ். ஓகே, ஸோ நார்மலி ஓப்பன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நான் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், பவர் சப்ளை பாஸ் ஆகும். நார்மலி க்ளோஸ், ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தாவே லேம்ப் வந்து ஆன் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைசிங் அண்ட் டவுன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹார்ட் பீட்லாம் வந்து ECG எடுத்தோம்னா நமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் கிடைக்குமா. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு பீக் ரைஸ் ஆகுது தெரியுமா, அந்த ஃபஸ்ட்டு பீக்கை வச்சு நான் ஒரு அவுட்புட் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம ரைசிங் பல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் அஸ் டவுன் பல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஃபால் ஆகிற ஃபஸ்ட்டு பீக்கோட பல்ஸ் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து டவுன் பல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த டவுன் பல்ஸ், ரைசிங் பல்ஸ் நீட் இல்லை. ஸோ அதனால் அதை 2த்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேம் அஸ்யூம் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து என்ன, இன்புட்டில் ஃபஸ்ட்டு பைட்டாக யூஸ் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பிட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வந்து X0 X1 ஃபஸ்ட்டு பைட்டில். ஓகே, ஃபஸ்ட்டு பைட்னா என்ன, 0லேருந்து 7 வரலும் இருக்கிறது, 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. அந்த பைட்டில் ஃபஸ்ட்டு 2 பிட்டுக்கு மட்டும் X0 X1 அப்படின்ற 2 பிட்டுக்கு மட்டும் நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் X0 X1 அப்படின்றது. ஸோ இது வந்து அவுட்புட் அப்படின்னு எப்பயுமே எதில் இருக்கும், 0ல் இருக்கும். ஸோ இது வந்து என்ன, Y0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே கம்பைல் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஷோ ஆகும், மெசேஜ் கீழே பாப்அப் ஷோ ஆகும். ஸோ எரர்ஸ் எவ்வளோ இருக்குது, வார்னிங் ஏதாவது இருக்கா, தப்பாக யூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு ஷோ ஆகும். இன்கேஸ் எரர்ஸ் இல்லை, வார்னிங் இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் ஏதாவது ஒரு டைமில் வந்து அந்த ஃபங்க்ஷன் சப்போர்ட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே எரர்ஸ் அண்ட் வார்னிங் 0 இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் X0 X1 யூஸ் பண்ணியிருக்கேன், எது ஸ்டார்ட்டு எது ஸ்டாப். இதே மாதிரி நான் ஒரு 1000 லைன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அது எதுவுமே எனக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக அகைன் இந்த டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட் போய்க்கோங்க. ஸோ இங்கே X
எங்கெங்கே எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த பிட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டார் வரும். ஓகேவா? ஸோ இந்த Y0 அப்படின்றது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது ஒரு லேம்பாக தான் நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ லேம்ப். எக்ஸில் நான் என்னென்ன அஸ்யூம் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச், அகைன் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே நேம் டைப் பண்ணதும் எனக்கு நான் இந்த ப்ரோக்ராம்லேயும் எனக்கு என்ன வந்திருக்கும், நேம் வந்து மேலே ஷோ ஆகும். ஷோ ஆகிடுச்சா? ஓகே. இப்போ என்னோடய பிஎல்சியை வந்து நான் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு 0 எரர், மேலே நேம் ஆகிடுச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் டவுன்லோட் பண்ணணுமா அப்லோட் பண்ணணுமா? ஸோ நாம் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணணுமா அப்லோட் பண்ணணுமா? அப்லோட் ஃப்ரம் பிஎல்சி வச்சுருந்து அங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து அப்லோட். டவுன்லோட் அப்படின்னா நான் பண்ண ப்ரோக்ராமை நான் பிஎல்சிக்கு பாஸ் பண்ண போகிறேன், அது டவுன்லோட். ஓகேவா? ஸோ இந்த அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. நமக்கு பிஎல்சி யூஸ் பண்ணுறோம், ஐஎஸ்பி சாஃப்ட் யூஸ் பண்ணுறோன்னா இது கூட ஒரு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். அது பேர் தான் COMMGR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டூல்ஸ் போயிட்டு கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ட்ரைவ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே COMMGRன்னு இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சிமுலேட் தான் பண்ண போகிறேன். ஈத்தர்நெட்டோ யூஎஸ்பியோ யூஸ் பண்ணி வேறு ஒரு பிஎல்சியோ நான் ஒர்க் பண்ணல, வெறும் ஆன்லைனில் எடுத்து சிமுலேஷன் பண்ணி லேர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிவிபி சிமுலேட்டர். ஸோ இது போர்ட் நம்பர் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. டிவைஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப SX2 தான் யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாப்அப் ஷோ பண்ணும், வந்து இது தப்பு, நீ வந்து இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம சிஸ்டம் எதை சொல்லுதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஷோ பண்ணுற எல்லா பாப்பப்பும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது ஸ்டாப்பில் இருக்கக்கூடாது, ஸ்டார்ட்டில் இருக்கணும். ஸ்டேட் வந்து ஸ்டார்ட்டில் இருக்கணும். ஸோ மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ட்ரைவ் தான் இங்கே இருக்கா, இல்லை எனக்கு ட்ரைவ் 1 ட்ரைவ் 2ன்னு இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து ரீநேமும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் 1க்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ டாஸ்க் 1 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இது பண்ணால் அப்போது இந்த ட்ரைவ் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், டாஸ்க் 1 ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரிமெம்பர் இருக்கும். ஸோ இதில் நான் இப்போ போய்ட்டு டாஸ்க் 1 சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு பிஎல்சி இல்லை, ஸோ அதனால் நான் டவுன்லோட் பண்ணலை. ஓகேவா? ஸோ நான் வந்து டைரெக்டாக ஆன்லைன் கொடுத்துட்டேன். ஆன்லைன் கொடுத்தோன்னே எனக்கு டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமான்னு கேட்கும், கிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் NO நார்மலி ஓப்பன். ஸோ நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து ஆன் கொடுக்குறோமோ அப்போ தான் அது என்ன ஆகும், ஆன் ஆகும். நார்மலி க்ளோஸ் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல, அது டிஃபால்ட்டாக எப்படி இருக்குது, ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால் அது என்ன ஆகிடுச்சு, பவர் அங்கே போயிட்டுருக்கு. பட் ஹஸ்பர் ஸ்டேட் நம்ம என்னது, நம்ம இங்கே ஆன் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட அவுட்புட்டும் ஆன் ஆகணும் இல்லை. ஏன் ஆகலை, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புன்னு இருக்கா. ஏன் ஸ்டாப்புன்னு இருக்குது, நம்ம இங்கே பிஎல்சியை ஆன் பண்ணலை. ஆன் பண்ணால் இங்கே லேம்ப் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ரன் மோடு சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ ஒன்ஸ் நம்ம எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம பிஎல்சியோ இல்லை நம்ம சாஃப்ட்வேரோ ரன் மோடில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை ஆன் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு லேம்ப் ஆன் ஆகும். எப்போல்லாம் நான் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல அதை வந்து ஆஃப் பண்ணுறனோ, சுவிட்சை வந்து போட்டால் எனக்கு வந்து லேம்ப் ஆனில் இருக்கும். தென் இது வந்து புஷ் பட்டன் ஸ்டைலில் கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு புஷ் பட்டனை ஆன் பண்ணுறேன், நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தா எனக்கு லேம்ப் ஆன் ஆகும். அப்படின்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு கீழே அகைன் இதுக்கு கீழே ஒரு நெட்வொர்க் எனக்கு டெவலப் பண்ணணும், இதுக்கு கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தட் மீன் ஆல்ரெடி நெட்வொர்க் 1 நம்ம யூஸ் பண்ணிக்கோம். அதுக்கு கீழே ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட் சிம்பிள். இல்லை எனக்கு இந்த நெட்வொர்க்குக்கு மேலே வேணும் அப்படின்னா அப்வர்ட் சிம்பிள். இன்கேஸ் நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து
இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஸ்டாப்பை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த லேம்ப்பு கட் ஆகணும், இன்னும் ஒரு லேம்ப்பு ஆன் ஆகும். ஸோ இதை க்ரீன் லேம்ப்புன்னு வச்சுப்போம். இப்போ போட போகிறத ரெட் லேம்ப்புன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு நேம் என்ன யூஸ் பண்ண போகிறேன், அகைன் எப்பயும் போல் x1 ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு y1 புதுசாக ஒரு அவுட்புட்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் நான் ஸ்விட்ச் போட்டிருக்கணும் அப்போ எனக்கு க்ரீன் லேம்ப்பு வரணும். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு க்ரீன் லேம்ப்பு வரணும். ஓகே, அதே மாதிரி ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ரெட் லேம்ப்பு வரணும். லேம்ப் ரெட். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே கம்பைல் பண்ணிவிட்டு ஆன்லைன் கொடுங்க. கம்பைல் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் அது கம்பைல் பண்ணிட்டு தான் போகும். பட் நீங்கள் கம்பைல் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் மோடில் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ரன் மோடில் தான் இருக்குது. எப்போல்லாம் நான் ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணுறனோ, ஸ்விட்சை வந்து 2-வே ஸ்விட்சஸ் மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டாப்புன்னு ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன், அண்ட் தென் ஸ்டார்ட்னு ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் எப்போல்லாம் நான் x0 நான் ஆன் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், லேம்ப்பு ஆன் ஆகும். இப்போ எனக்கு இந்த x1 அது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன தான் இந்த x0 ஆனில் இருந்தாலும் அது வந்து கட் ஆகிட்டு எனக்கு ரெட் லேம்ப் ஆன் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல க்ளோஸில் இருந்தால் தான் பவர் சப்ளை போகும். இப்போ இந்த க்ளோஸை தான் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் எனக்கு என்ன ஆகிடுச்சு, இங்கே போகிற பவர் சப்ளை எனக்கு கட் ஆகிடுச்சு. ஓகே, கிளியர்?